React.jsல விர்ச்சுவல் டாம்னா என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஃபுல்லா மட்டும் பாருங்க. அதுக்கு முதல்ல டாம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். டாம்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இதை நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்த்திருப்போம். இது என்ன பண்ணும்னா, whenever நம்ம HTML ஒரு டேகை நாம அப்டேட் பண்றோம்னா, இது டைரக்டா பிரவுசர்ல போய் அஃபெக்ட் ஆகும். இதை நம்ம பிரவுசர் எப்படி எடுத்துக்கணும், ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர்ல எடுத்துக்கும். அதாவது இந்த மாதிரி நம்ம HTML ஃபைல் இருக்கு இல்லையா, அதே HTML ஃபைல் தான் இந்த மாதிரி அந்த பிரவுசர் புரிஞ்ச மாதிரி ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர்ல எடுத்து வந்திருக்கும். பாத்தீங்களா, HTML இருக்கு, HTML ஹெட் இருக்கும், டைட்டில் இருக்கும், அதே மாதிரி பாடி இருக்கும், div, h இந்த மாதிரி நீங்க எத்தனை கிரியேட் பண்ணாலும் ஒரு ஸ்ட்ரக்சரா வரும். கோடிங்ல பாத்தீங்கன்னா சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஹச்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்கேன். எதுவுமே இதுல உள்ள இல்ல, ஜஸ்ட் ஐடி மட்டும் வச்சிருக்கேன். இப்போ இது வந்து ஒரு டாம்ல வந்து ஒரு நோடு, ஓகேவா? இப்போ நான் இந்த ஸ்கிரிப்ட் மூலமா டைரக்டா அந்த டாமை ஆக்சஸ் பண்றேன். டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி மூலமா நான் டைரக்டா அந்த டாமை ஆக்சஸ் பண்ணி இந்த கண்டென்ட் நீங்க மாத்துறேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கா. சோ இப்போ டக்குனு நான் வேற பேரை கொடுத்துட்டு நான் இங்க அப்டேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ப்ராசஸ். இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரீஃப்ளோ ரீபெயிண்ட். ரீஃப்ளோனா திரும்பவும் போயிட்டு பார்த்துட்டு ரீபெயிண்ட் அப்டேட் பண்ணும். இந்த மாதிரி அப்டேட் பண்ணிச்சா. சோ இந்த மாதிரி நான் 10 டைம் பண்ணனா, 10 டைம் புதுசா பண்ணனாலும் 10 டைமும் ரீஃப்ளோ ரீபெயிண்ட் நடந்துட்டே இருக்கும். ஓகேவா? சோ இது வந்து ஒரு சின்ன ப்ராசஸ்னால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சுன்னா இது வந்து ஒரு ஆப்டிமைசேஷன் இஷ்யூ இருக்கு. சோ இதனால தான் நம்ம React.jsல விர்ச்சுவல் டாம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்றாங்க. சோ விர்ச்சுவல் டாம்னா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. சிம்பிள் தான். நம்ம ஒரிஜினல் டாமை ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு அந்த காப்பியான விஷயத்துல எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா ஒரு டைம் அப்டேட் பண்றதுதான் விர்ச்சுவல் டாம். ஓகேவா? சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரீகான்சிலேஷன் சொல்லிட்டு ஒரு அல்காரிதம் நான் சொன்னதுதான். ஃபர்ஸ்ட் புதுசா ஒரு டாம் கிரியேட் பண்ணிக்கும். அதாவது இந்த மாதிரி ஒரிஜினல் டாம் இதுதான். இது நம்மளுக்கு புதுசா ஒரு விர்ச்சுவல் டாம் கிரியேட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி, ஓகேவா? இப்போ இனிஷியலா நம்ம ரியாக்ட் கிரியேட் பண்ணா இந்த மாதிரி தான் இருக்கும். புது டாம் கிரியேட் பண்ணிச்சா. சோ இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்ன? சோ இப்போ நான் எதனா அப்டேட் பண்ணிருந்தேன் அப்படின்னா ஓல்டு டாமையும் இப்போ கரண்டா இருக்கிறதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும். கம்பேர் பண்ணதை சேர்த்து வச்சு பார்த்துட்டு அப்டேட் பண்ணிடும். ஓகேவா? சோ அதுதான் அந்த இடத்துல இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 0 இருக்கு. இப்போ எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இப்போ நான் 1ன்னு கொடுத்து அப்டேட் பண்ணிட்டேன்னா நல்லா பாருங்க, இந்த இடத்துல 1 சேஞ்ச் ஆனது இந்த இடம் மட்டும் தான். இந்த இடம் மட்டும் தான் அப்டேட் இருக்கு. இதை இப்போ ஓல்டு விர்ச்சுவல் டாமோட கம்பேர் பண்ணும். இது வந்து நம்ம எப்பயாவது சேஞ்ச் பண்ணோம்னா திரும்ப இன்னொன்னு பிரிஞ்சிட்டு ஓல்டோட கம்பேர் பண்ணும். இந்த மாதிரி கம்பேர் பண்ணும். இது சேமா தான் இருக்கு. இதுதான் சேமா இருக்கு. அப்போ இந்த இடத்துல முன்னாடி இருந்து 0வா இருந்திருக்கு, இந்த இடத்துல 1ஆ மாறிச்சு. அப்போ இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும். கம்பேர் பண்ணிட்டு அந்த இடத்துல அப்டேட் பண்ணிட்டு ஓல்டு என்ன இருந்துச்சு அப்டேட் பண்ணிட்டு திரும்ப நார்மல் பொசிஷன் போயிடும். இந்த மாதிரி நான் 2 3 பண்ணிட்டே இருந்தேன்னா திரும்பவும் இந்த ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும். அதாவது இந்த மாதிரி அப்டேட் நடந்து நம்மளுக்கு திரும்ப கம்பேர் பண்ணி இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கும். சோ கடைசியில இது எப்ப ரியல் டாம்ல போயிட்டு அப்டேட் ஆகும்னா ஒரே ஒரு டைம் தான். அந்த சைடு 10 டைம் நடந்து 10 டைமும் ரீஃப்ளோ ரீபெயிண்ட் நடந்துச்சு. ஆனா இந்த இடத்துல 10 டைம் பண்ணாலும் ஒரு டைம் தான் நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஏன்னா விர்ச்சுவல் டாம் எல்லாத்தையும் சேமிச்சு வச்சுட்டு கடைசியில நம்மளுக்கு டாம்ல அப்டேட் பண்ணிடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட்ல கேளுங்க.